அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் திருமதி கவிதா அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் பிரதர். குறிப்பா சொல்லி போய்கிட்டு விஷயம் உங்களுக்கு தெரியும். 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு, அதுக்கு அந்த ஊழல் பதிவை ரத்து செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம். இதற்கிடையே இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க அந்த சம்பந்தப்பட்ட சார் பதிவாளருக்கு முன்ஜாமீன் வழங்கி இருக்கிறது. இது தொடர்ந்து பேசும் பொருளா இருக்கு. இதுக்கிடையே இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, யார் பதிவு செய்தார்கள் விஷயமும் இன்று இப்பொழுது இந்த நிமிடத்தில் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றம். ஆனாலும் கூட விடை தெரிந்த பாடில்லை. முதற்கட்டமாக எப்படி பாக்குறீங்க நீங்க? தூய ஆட்சி அவங்களுடைய ரொம்ப தூயமான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ரொம்ப நேர்மையா வேலை செஞ்சிருக்காங்கன்றதுக்கு இது ஒரு சர்டிபிகேட்டா நம்ம வச்சுக்கலாம் இவங்களுக்கு. ஏன்னா இந்த பழனி விவகாரம் இன்னைக்கு நேஷனல் மீடியால பேசக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. இந்தியா டுடே இன்னைக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நாங்க என்ன கேள்வி எழுப்புறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க ஊழல்னு சொன்னவங்க இப்ப நீங்க தவறுன்னு சொல்றீங்க. இப்ப இதுல என்ன ஆகுதுன்னா, நாங்க தவறு நடந்திருக்கதை நாங்க ஒத்துக்குறோம் அப்படின்னு. இதுல நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த முறைகேடுல ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. ஒண்ணு, கோவிலுக்கு சொந்தமான நிலம் அப்படிங்கும் போது அது நீங்க பதியவே முடியாது. இதுக்கு முன்னாடியும் அதை பதிவதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. சரி, ஒரு சில XYZ யாரா இருந்தாலுமே திருட்டுத்தனம் பண்றவங்க, இல்ல சில பேருக்கு இது கோவிலோட இடம் தெரியாம கூட ஒரு சில பேர் டூப்ளிகேட் டாக்குமெண்ட் வச்சு விற்கிறதுக்காக நடக்கும். இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த இடத்த போன தடவையும் போன ஆட்சியிலையும் 3 முறைகள் அதை பத்தி பதிவு பண்றதுக்கான ஆயத்தம் பண்ணிருக்காங்க. ஆனா அரசு அதை தடுத்து நிறுத்திருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஆல்ரெடி அந்த சர்வே நம்பர்ன்றது இப்ப எல்லாமே ஆன்லைன் தான். நான் போய் ஒரு இடத்த ஈஸியா பத்திரப்பதிவு பண்ணிட முடியாது. நான் சர்வே நம்பர் போட்ட உடனே பக்கத்துல என்ன இடம், முன்னுக்கு என்ன இடம், பின்னுக்கு என்ன இடம், இதோட ஓனர் யாரு, நம்ம இது ஆதார் கார்டு கொடுக்குறோம், நம்மளோட எல்லா ப்ரூஃபும் கொடுக்குறோம், நம்மளோட போட்டோ எடுக்கிறாங்க. இவ்வளவு ப்ராசஸிங் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. அப்ப நீங்க ஒரு கோவில் இடத்த பதிவு போகும்போது சர்வே நம்பர் போட்டாலே இது கோவிலோட இடம் தெரியும். அதை மீறி எப்படி ஒரு ரெஜிஸ்டரால அதை ரெஜிஸ்டர் பண்ண முடியும்ன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? இன்னொன்னு, இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, 90% பாலச்சந்தர் அப்படின்ற அந்த பாலச்சந்தர் அந்த சார்பதிவாளர் வேலையை முடிச்சுட்டு போனாரு. ஜஸ்டின் மணிகண்டன் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ணி கொடுத்தாரு. அதனால இவருக்கு முன்ஜாமீன் வழங்குங்க அப்படின்ற மாதிரி. எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு விஷயமா இருக்கு. நீங்க இப்போ ஒரு டீச்சர் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கன்னா, அடுத்த டீச்சர் அந்த சப்ஜெக்ட் என்னன்றது அவங்க தெரிஞ்சுதானே எடுப்பாங்க. நாங்க என்ன சொல்றோம், இந்த ஒரு நாளைக்காக கொடைக்கானல்ல இருந்து நீங்க லீவு போட்டு, இவரு லீவ் அன்னைக்கு போயிருக்கிறாரு, அந்த லீவுக்கு இன்னொரு சார்பதிவாளர் வர்றாரு பழனிக்கு. கொடைக்கானல்ல இருந்து அவ்வளவு தூரத்துக்கு இங்க அதிகாரிகள்லாம் வேலை செய்யறாங்களா இந்த ஆட்சியிலன்றது ரொம்ப ஆச்சரியமா ஒண்ணு இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டுல லீவ் போட்டு போனாங்கன்னா லீவ் போட்டது, அதுக்கப்புறம் அவங்க வந்ததும் அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவாங்க. ஆபீஸ் இப்ப நம்மளும் நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயமா போகும்போது சொல்லுவாங்க, இன்னைக்கு ஆபீசர் லீவுங்க, இன்னைக்கு பண்ண முடியாது, நாளைக்கு வாங்க, ஒரு 2 days கழிச்சு வாங்கன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். இல்லைன்னா அந்த ப்ராசஸிங் பண்ணி வைப்பாங்க, உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் வாங்கிக்கோங்க, இல்ல நாளைக்கு வாங்குங்க. இதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல நடக்கிற சாதாரண விஷயம். அப்போ அந்த ஒரு நாள் லீவுக்கு இவ்வளவு அவசரமா இன்னொரு சார்பதிவாளர் இந்த பத்திரத்தை பதிஞ்சிருக்காங்க. இப்ப என்ன மாதிரி சாமானிய மக்களாட்டி என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க சார்பதிவாளர் மேல கேஸ் போடுறது ஒரு பக்கம் போடுங்க, இந்த இடத்த வாங்க முற்பட்டவங்க மேல தனியார் பிரைவேட் இண்டிவிஜுவல் பர்சன், ஒரு தனியார் ஆட்கள் மட்டும்தான் வருதை தவிர அந்த பேர் வெளியிட மாட்டேன்றாங்க. நாங்க என்ன கேக்குறோம், அந்த ஏமாத்தின பர்சனோட பேரை சொல்லுங்க. இந்த ஒரு 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு நீங்க பத்திரப்பதிவு பண்ணிட்டீங்க. பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க கையும் களவுமா மாட்டிருக்கீங்க. அப்ப அந்த 2 கோடி ரூபாய் கொடுத்த நம்பர் யாரு, அந்த 2 கோடி ரூபாய் வாங்கின நபர் யாரு? இப்போ என்கிட்ட ஒரு பொருளை கொண்டு விக்கிறாங்க பிரதர், 100 ரூபாய் பொருளை 2 ரூபாய்க்கு வித்தா எனக்கு அறிவு இருந்தா நான் யோசிக்க மாட்டேன். 100 ரூபாய் பொருளை எப்படி எனக்கு 2 ரூபாய்க்கு தர்ற? அப்ப நீ திருடிட்டு வந்தியா, எங்கேயாச்சும் தொலைச்சு கிடந்து தூக்கிட்டு வந்தியா? நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேன். அது மீறி நான் 2 ரூபாய்க்கு வாங்கினேன்னா நான் எவ்வளவு பெரிய முட்டாள். அந்த இடத்துக்கு அந்த பொருளுக்கு சொந்தக்காரன் நான் கொடுத்துதானே ஆகணும். ஏன் 2 ரூபாய் போச்சுன்றதுக்கு நான் இருக்க முடியாதுல்ல. அப்ப நீ 100 கோடி ரூபாய் சொத்தை ஒருத்தன் வாங்குறான்னா, 2 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறான்னா அவன் பெரும் பணக்காரனா இருக்கணும். அப்போ அவனுக்கு நிச்சயமா மூளைன்னு ஒரு விஷயம் இருக்கணும், சுய அறிவுன்றது ஒண்ணு இருக்கணும். அப்ப நீ ஒரு கோவில் சொத்தை நீ 2 கோடி ரூபாய்க்கு உனக்கு கிடைக்குது, நீ வாங்க. அப்ப இதுல எவ்வளவு திருட்டுத்தனம் இருக்கு பிரதர். நீங்க அந்த ஒரு விஷயத்த பத்தி மட்டும் அவங்க பேசுறாங்க, சார் பதிவாளர்கள் மட்டும் பேசுறாங்களே தவிர
இப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க வந்து அமைச்சர் ரமேஷுடைய சொந்தக்காரர்கள்னு சொன்னா நீங்க அவதூறு பண்றீங்க. நாங்க என்ன சொன்னோம், அவதூறே பண்ணல. உங்க சொந்தக்காரனே சொல்லல. உங்க முதலமைச்சர் சொல்ற மாதிரி தீய சக்தி திமுகவுடைய ஆட்களாவே இருக்கட்டும், அவங்க சொந்த பந்தங்களா இருக்கட்டும், பேரை நீங்க சொல்லுங்க. யாரு 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குனாங்கன்றது பேரை சொல்லுங்க. அந்த 2 கோடி ரூபாய் யாருக்கு போச்சுன்ற பேரை நீங்க சொல்லுங்க. நேரடியா அது கோவிலுக்கு போச்சா, கோவில் நிர்வாகிகளுக்கு போச்சா, இல்ல அந்த 2 கோடி நீங்க கோவில் சொத்தையும் நீங்க வாங்கியிருந்தாலும், இல்ல அந்த ஒரு மனிதர் ஒரு XYZ பேர்ல நீங்க வாங்கியிருந்தாலும், அந்த XYZக்கு அந்த 2 கோடி ரூபாய் போயிருக்கணும் இல்லையா? பணமா போச்சா, காசோலையா போச்சா, எப்படி போச்சு, அந்த நபரை நீங்க புடிங்க. அப்போ யாரோட பேருமே நாங்க சொல்ல மாட்டோம். ஒரு தவறு நடந்துருச்சு, ஆமாங்க தவறு நடந்துச்சு, எப்படிங்க நீங்க தவறுன்னு சொல்வீங்க? நீங்க வந்து திமுகவோட மாற்று சக்தியா நீங்க வந்திருக்கீங்க. லஞ்சமே வாங்க கூடாதுன்னு நம்ம முதல்வர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதுல பெரிய காமெடி என்னன்னா, நீங்க அதிகாரிகள்கிட்ட சொல்லணும், எவனும் லஞ்சம் வாங்காதீங்க, வாங்குறீங்கன்னு உங்களை நாங்க டிஸ்மிஸ் பண்ணுவோம், சஸ்பெண்ட் பண்ற வேலையில இருந்து தூக்கிடுவோம், உனக்கு இவ்வளவு நாள் இருக்கக்கூடிய எந்த பெனிஃபிட்ஸும் உனக்கு கிடைக்காது, நீங்க மிரட்டினீங்கன்னா அதிகாரி லஞ்சம் வாங்க மாட்டான். ஒரு பாமரன் போய் நீ லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லு அப்படின்னா அவனுக்கு வேலை நடக்க வேண்டாம். இதை இவங்க கொடுத்து பழகிட்டாங்க. கொடுக்காதவங்களும் ஒரு சில பேர் இருக்காங்க. நீ உன் வேலை நீ பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி வேலை வாங்குறதுக்கு இவங்களுக்கு ஷார்ட்கட்ல போகணும். அப்போ ஷார்ட்கட்ல போய் இவங்க கொடுக்குறாங்க. நீங்க லஞ்சம் வாங்காதீங்க, கொடுக்காதீங்கன்னு மக்கள்கிட்ட சொல்ற, நீங்க வாங்காதீங்கன்னு அதிகாரிகள்கிட்ட சொல்லல. இப்பவும் இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு. அமைச்சர் வந்து சொல்றாரு, ஆமா தவறு நடந்துருச்சு. நாங்க என்ன சொல்றோம், அந்த தவறு செஞ்சவனோட பேரை சொல்லுன்னு சொல்றோம். இந்த நிமிஷம் வரைக்கும் அதோட பேரு வரல. ஈவன் நானு நேஷனல் மீடியாவே உட்காந்து பாத்துட்டு இருக்கேன், இந்த ஆளோட பேரை வருமானு, யார் வாங்கியிருக்கா, யாரு கொடுத்திருக்கா அப்படின்றது வருமானு பார்த்தா அந்த பேர் இவங்க சொல்லவே இல்லை. அப்ப இவங்க வந்து ரொம்ப பியோரா இவங்க ஆட்சி பண்றாங்கன்றது நம்ம நம்பணும். இல்ல குறிப்பா யார் பேர் தரலங்கிறத பேசும் பொருளா மாதிரி இருக்கு. இதுக்கடையில பாத்தீங்கன்னா இந்த சூர்யா வினோத்குமார் மேல அவதூறு வழக்கு பதியப்பட்டது. ஆனா அவதூறு வழக்குங்கிறத தாண்டி கிரிமினல் வழக்கு சேர்த்து பதியப்பட்டிருக்கு. அதுவுமே வந்து நீதிமன்றம் நேற்று ஈவினிங் பாத்தீங்கன்னா கண்டிச்சு சொல்லியிருக்கு, அவர் மேல நீங்க ஏன் அந்த மாதிரியான வழக்கு பதிகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா யார் பதிவு செய்யறாங்கன்ற விவரத்தை இதுவரைக்கும் சொல்லலைங்கிறதும், அவதூறு வழக்குங்கிறது தொடர்ந்து போட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்திருப்பீங்க, பத்திரிகையாளர் விஜயன் மீது போடப்பட்டிருக்கு. இதை எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது? இவங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்டாலே இவங்களுக்கு அவதூறுனா, அப்ப எப்படி ஒருத்தர் கேள்வி கேட்கறது? எந்த விதத்துல உங்ககிட்ட கேள்வி கேட்கறது? உங்க பேரை சொன்னா அவதூறு வழக்கு நீங்க போட்டுறீங்க. சிஎம் விஜய்ன்னு தான் சொல்லணும், விஜய்னு சொல்லக்கூடாது. விஜய்னு சொன்னா அவதூறு வழக்கு போடுறாங்களாமா அப்படின்றத அவங்க ரொம்ப பகிரங்கமாவே சொல்றாங்க. ஆனா இதுவே நீங்க வந்து ஸ்டாலின் முதல்வரா இருக்கும்போது ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னீங்க. இதே தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுகன்றது இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க தவிட்டு தற்போதைய அரசுல இருக்கக்கூடிய முதல்வரை வந்து நாங்க வந்து முதல்வர்னு சொல்லணும்ன்றீங்க. அப்போ உங்களோட தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி, உங்களுடைய பழிவாங்கும் படலத்தை நீங்க வந்து ரொம்ப சிறப்பா அரங்கேற்றிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த பழனி விவகாரத்துல இதுவரைக்கும் முதல்வர் வாய் திறந்து பேசல. இந்த இவ்ளோ பெரிய ஊழல் பண்ணவங்க பேர் வெளியே வரல, இவ்ளோ பெரிய ஊழல் செஞ்சவங்களுடைய எந்தவித அடையாளங்களையும் இவங்க வந்து வெளிவிடாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வெறும் 2 ரெஜிஸ்ட்ரார் அவங்களோட பேரை தவிர வேற யாரோட பேருமே வரல. நான் என்ன சொல்றேன், இடம் வித்தவன், இடம் வாங்கினவன், சாட்சியா இருந்தவன், அத்தனை பேரும் தான் இதுல வரணும். அத்தனை பேரும் தான் இதுல குற்றவாளியா இருக்கணும். அப்ப நீங்க அவங்களெல்லாம் நீங்க விட்டுட்டு 4 ஹான்ஸா பான்பராக ஏதோ வச்சவனை வந்து நீங்க கூட்டிட்டு போய் ஒரு ஊனமுற்றவனை வந்து நீங்க கை காலை உடைச்சு நீங்க சாகடிச்சு நீங்க அதுக்கு பதில் சொல்லல. அது வந்து ஒரு மிகப்பெரிய தண்டனை மாதிரி உங்க இதுல. அப்போ உங்கள்ட்ட உண்மையா யாராவது இந்த கேள்வி கேட்டா நீங்க வந்து அவதூறு வழக்கு போடுவீங்க, நீங்க வந்து இல்லாத அஃபென்ஸ் எல்லாம் நீங்க கொண்டு வந்து போடுவீங்க அப்படின்னா இது வந்து மற்ற நபர்களுடைய குரலை அடைக்கிறதுக்கான வேலைகள் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது எதுக்குமே பதில் வந்து விஜய் கிட்ட கிடையாது. என்ன சொல்லுவாரு, அவருக்கு எதுவுமே தெரியாது. நாங்க என்ன சொல்றோம், இந்த இவ்வளவு பெரிய பழனியில இந்த அளவுக்கு நடந்திருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொன்னாங்க, திமுக வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்கு எங்க கோவில் எல்லாம் இவங்க வச்சிருக்கிறதுக்கு யார், இது ஒரு குரூப் உண்டு. ஆரம்பத்துல உங்களுக்கு திமுகவும் பிடிக்காது, திராவிடத்தையும் பிடிக்காது. ஏன்னா கோவில்கள் பல பேர் கையில சொந்த சொத்து மாதிரி உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. இதெல்லாம் திமுக பீரியட்ல தான் எல்லாத்தையும் எடுத்தாங்க. இவரு சேகர் பாபு வந்து அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கும்போது எல்லாம் பார்த்து எங்க இருக்கு தனியார் கைகள்ல இருந்து கோவில் சொத்துக்கள் எல்லாம் எடுத்தாங்க. அதன் மூலமா வருவாயை ஈட்டினாங்க. அதன் மூலமா நிறைய படிக்கிற குழந்தைங்களுக்கும் மருத்துவத்துக்கும் செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த அரசு வந்த 2 மாசத்துல மருத்துவத்துக்கான உதவி நீங்க மக்கள் வந்து கொடுங்க, டொனேஷன் கொடுங்க, நீங்க வந்து கையேந்தி நிக்கிறீங்க.
நீங்க மக்கள் கிட்ட கையேந்தி நிக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியல. இந்த 100 கோடி ரூபாய் சொத்தை நீங்க 2 கோடி ரூபாய்க்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. கோவில் சொத்தை வந்து நீங்க விற்கவே கூடாதுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. இது அரசாங்க ப்ராப்பர்ட்டி இல்ல. அரசாங்க ப்ராப்பர்ட்டி விக்கிற அளவுக்கான தைரியமும் துணிச்சலும் யாரு கொடுத்தது? அப்ப இந்த தவறு நடந்து கிட்டத்தட்ட 20 நாள் ஆக போது. இந்த 20 நாள்ல அந்த பேரை சொல்லாம இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப XYZ யாரும் செஞ்சு தான் நீங்க பேரை சொல்லி வேண்டியதானே, அது மூடி மறைக்கிறீங்களே. அப்ப நீங்க யாருக்கு தோண போகுது இந்த அரசு வந்து? அப்ப ஒரு பாமரன் கையிலயும் நீங்க வந்து வீடு வாசல் இருந்து 40 வருஷமா இருந்தவங்க பட்டால நம்ம வீடெல்லாம் நீங்க இடிச்சிட்டு இருக்கீங்க. சாதாரண பாமரன் வந்து இன்னைக்கு கண்ணீர் விட்டு கதறி அழுதுட்டு இருக்கான். ஆனா எவனோ ஒரு முதலாளிக்காக இந்த அரசு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. 2 கோடி ரூபாய் கொடுத்தவன் பாமரன் இருக்க மாட்டாங்க. அப்ப அவன் பேரை சொல்ல நாங்க சொல்றோம். ரமேஷ் அவர்களுடைய சொந்தக்காரங்க நாங்க சொல்லவே இல்லை. ஆனா நீங்க மூடி மறைக்க வேண்டிய அவசியம், அவங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் தான் வந்து போச்சு இந்த அரசுக்கு. இந்த தாவேக அரசுக்கு என்ன அவசியம்? அத நபர் யாருன்னு சொல்றதுல. அப்ப நீங்க நேஷனல் மீடியா வரைக்கும் பதில் சொல்ல மாட்டீங்க, நீதிமன்றத்துல பதில் சொல்ல மாட்டீங்க, FIR அந்த பேரை நீங்க கொண்டுட்டு வர மாட்டீங்க அப்படின்னு நீங்க மக்களை முட்டாள் நினைச்சு வச்சிருக்கீங்களா? நீங்க என்ன செஞ்சாலும் அங்க கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேட்டா நீங்க வந்து எதிர்த்து நீங்க வந்து கேஸ் போடுவீங்க, நீங்க உட்கார வைப்பீங்க. நீங்க எத்தனை பேர் மேல கேஸ் போடுவீங்க? இன்னைக்கு நார்மல் வந்து சாதாரண ஒரு சேனல்ல கூட இந்த நியூஸ பத்தி பெருசா பேச மாட்டேன்றாங்க. தவறு நடந்துருச்சுன்றாங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? உங்களுக்கு எல்லாம் நாக்கு பூசலையா நாங்க கேக்குறோம். எப்படி நீங்க இந்த தவறுன்னு சொல்ல போச்சு? 100 கோடி ரூபாய் சொத்தா 2 கோடி ரூபாய்க்கு ஒருத்தன் வாங்கியிருக்கான் அப்படின்னா அது கோவில் சொத்தா, வாங்கவே கூடாதுன்றது இருக்க சொத்தை. இத்தனைக்கு இந்த கவர்மெண்ட் வந்து அதுல வாய் பூசாம ரமேஷ் அவர்கள் சொல்றாரு 2025 செப்டம்பர் மாசம் இந்த மாதிரி நடக்க முயற்சி நடந்திருக்கு. அப்ப தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. நவம்பர்ல நடக்க முயற்சி பண்ணிருக்காங்க, அப்பவும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஏப்ரல்ல நடக்க முயற்சி பண்ணிருக்காங்க, அப்பவும் நாங்க கடிதம் கொடுத்தோம்னு இவர் சொல்றாரு. இவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? தாவேக அரசுக்கு நாங்க கடிதம் கொடுத்தோம். இது வரைக்கும் எந்த மக்கள் பிரச்சனைக்காக அவங்க பேசியிருக்காங்க? மக்கள் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு ஜூலை மாசம் தானே இந்த தவறுகள் இருக்கு. நீங்க ஆட்சியில வந்த 2 மாசத்துல இவ்வளவு பெரிய ஊழல் நடக்குது அப்படின்னா நீங்க ரொம்ப சாதாரணமா தவறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. அப்ப என்னன்னா கேள்வி கேட்கறவங்க வந்து முட்டாளில இருக்கு. நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு நாங்க ஒரு ரூட் மாஃபியா வச்சிருக்கோம், ஒரு 10 பைத்தியக்கார நாயங்களை நாங்க வச்சிருக்கோம், இவங்க மேல நாங்க ஏவி விடுறது கேட்டா அவசியம் இல்லையா, இவசியம் இல்லையாம்பீங்க. உங்க அளவுக்கு கேவலமான விஷயம் ஒருத்தர் செய்ய மாட்டாங்க. குறிப்பா இந்த விஷயத்துல வந்து மாரிதாஸ் அவர்கள் தொடர்ந்து வீடியோ போட்டு இருக்காரு. போட்டு முடிச்சோடனே மறுபடியும் அவர் தான் அளவுக்கு வீடியோ போட்டிருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவர் மீது வலதுசாரியின் அடிப்படையில பல்வேறு கருத்தாளர்களுக்கு பல்வேறு ஒரு கருத்து இருந்தா கூட தொடர்ந்து வெளிக்கொண்டு வரதுல அவர் முக்கிய பங்கு வகிக்கிறார். இப்ப கிட்டத்தட்ட அவர் அடுத்து கைது செய்யப்படுகின்ற ஒரு செய்தி வெளியிட்டிருக்காரு. அதை தாண்டி தொடர்ந்து நீங்க எடுக்கக்கூடிய கொஸ்டின் அத்தனையும் அவர் தான் வெளியே போட்டாரு. அது அடுத்தடுத்து இடம் நோக்கி போயிருக்கிறது. மாரிதாஸோட தொடர்ந்து இந்த மோதல் போக்கை அரசு கண்டுபிடிக்கிறது. குறிப்பாக ரமேஷ் மீது அவர் கரெக்டா டார்கெட் பண்றாரு. என்ன சொல்ல போனா அமைச்சர் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய கோரிக்கை அவர் இன்னைக்கு வெளியிட்ட வீடியோல கோரிக்கை வச்சுக்க. அதை பாக்குறீங்க? தாவேகாவை வந்து மிக துணிச்சலோட தாவேகா கிட்ட கேள்வி கேட்கிற ஒரு வலதுசாரி, நமக்கு தெரிஞ்சது வந்து மாரிதாஸ் அவர்கள் வந்து வலதுசாரி சிந்தனையுடையவர் தான், அந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா தாவேகா அரச மிக துணிச்சலா கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பர்சன் அவரு. இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவங்க பாஜக இருந்து உமா இருக்காங்க இல்லையா, இப்போ மயிலாப்பூர்ல அவங்க கவுன்சிலரா ஆனாங்க. அவங்க நேற்றுக்கு சொல்லி ஃபீல் பண்ணிட்டாங்க, அவங்க ட்வீட் பண்ணிருக்காங்க, இந்த திமுக அரசு வந்து எங்க சொத்தெல்லாம் வந்து பாதுகாத்தாங்க, எங்க கோவில் சொத்தெல்லாம். இந்த அரசு தாவேக அரசு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக. ஒரு ஒரு பார்ப்பனர் இதை சார்ந்தவங்க, ஒரு பார்ப்பனியத்தோட அந்த ஐடியாலஜி இருக்கக்கூடியவங்க, அவங்க இன்னைக்கு வருத்தப்படுறாங்க. அப்ப இந்த திமுக இருக்கிறது வரைக்கும் உங்களுக்கு அந்த அருமை தெரியல. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போது உங்களுக்கு புரியுது, உங்களுக்கு வந்து இந்த திராவிட அரசு எந்த அளவுக்கு, அதுவும் திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த அளவுக்கு எல்லா சமூகத்துக்குமான ஒரு அரசா இருந்திருக்கு, எல்லா விஷயத்துக்குமான அரசா இருந்திருக்கு, எல்லாத்தையும் அவங்க வந்து பாதுகாத்துதான் வச்சிருந்திருக்காங்க. இப்படி இவ்வளவு கேவலமா, இவ்வளவு பகிரங்கமா, இவ்வளவு அசிங்கமா ஒரு திருட்டுத்தனத்தை பண்ணிட்டு இன்னைக்கு தவறு நடந்துருச்சுன்னு சொல்றது எப்படி நீங்க தவறுன்னு எடுத்துக்க முடியும்? உங்களுக்கு 6 மாசம் நீங்க டைம் கேட்டீங்க. ஆனா உங்களுக்கு ஊழல் செய்யறதுக்கோ உங்களுக்கு திருட்டுத்தனம் பண்றதுக்கோ உங்களுக்கு டைம் தேவைப்படல. அது ரொம்ப ஷார்ட் டைம்ல நீங்க பண்ணிட்டீங்க. நீங்க அந்த தவறுக்கு துணை போற நீங்களும் குற்றவாளிகள் தானே.
நீங்க வந்து மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்ல, நீங்க சொல்லிருக்க வேண்டியதானே அத்தனை பேரோட பேரு. நீங்க ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? நீங்க சொல்லாததுனாலதானே ரமேஷ் அவர்களுடைய சொந்தக்காரங்க அதனாலதான் அவங்க காப்பாத்துறாங்க, ரமேஷ் அவர்களுக்கு வேண்டியப்பட்டவங்க அதனாலதான் காப்பாத்துறாங்கன்னு வருது. அதுக்கு நீங்க ஏன் பழிபாவத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க? நீங்க தப்பே பண்ணாத போது இவங்கதான் நீங்க சொல்லுங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, என்ன பிரச்சனை? இங்க எத்தனையோ பெரு பெரு தலைவர்களும் பெரு பெரு பணக்காரர்களும் அவ்வளவு தவறுகளை செஞ்சுட்டு அவங்க அந்த பிசினஸ்ல இருந்துட்டு தான் இருக்காங்க. இங்க யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல. அப்ப இது இங்க சொல்லாம இருக்க. இப்ப வேதாந்தா மாதிரி ஒரு நிறுவனம் 13 உயிர்கள் போனதுக்கான ஒரு காரணமா இருந்த நிறுவனமே இன்னைக்கு அதோட ஓனரே வந்து நீங்க பாக்கதானே செய்றீங்க, மீட் பண்ணதானே செய்றீங்க. அந்த கம்பெனி அங்கே தானே இருக்கு. இப்ப மறுபடியும் நீங்க வந்து ஸ்டெர்லைட்டை ஓபன் பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப இங்க வந்து மக்களுடைய உயிர்களுக்கே வேல்யூ இல்லாத போது இந்த சொத்து தான் இது மீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த 6 மாசம் கழிச்சோ இல்ல அடுத்த தேர்தல் வரைக்குமோ இங்க எத்தனை கோவில் சொத்துகள் இருக்க போகுது ப்ராப்பரா, இல்ல யார் கையில எல்லாம் மறுபடியும் போக போகுதுன்றது நமக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேன், உயிர் போன அந்த பிரச்சனைக்கே அவங்க எல்லாம் தைரியமா நிக்கும் போது இந்த 100 கோடி ரூபாய் சொத்தை நீங்க வெறும் 2 கோடி இல்லன்னா அப்படி கூட சொல்லிக்கலாம், வெறும் 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த புண்ணிய ஆளுங்களோட பேரை சொல்லிட்டு நீங்க ஒதுக்குங்க நம்ம சொல்றோம். மக்கள்கிட்ட காமிங்க இவங்கதான் திருடன்னு. திமுகவை சார்ந்த திமுக ஆட்சியில நடந்த ஒரு விஷயத்துக்கு இதே முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் அன்னைக்கு அவ்வளவு கத்தி 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 பேசினாரு, திருட்டு திமுகன்னாரு. திருட்டு திமுக இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரசிகர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க தற்கொலை தாவேக்கான்னு சொல்றதை விட இப்படி வந்து இவங்களுக்கு இந்த திருட்டுன்ற பத்தை இவங்களுக்கு சேர்த்து இவங்களுக்கு சொந்தமாகுது இல்ல. திமுக மேல வந்து நீங்க வந்து குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாமே உங்களோட வந்து யூகம் தான், நிரூபிக்கப்படாத விஷயங்கள், நீங்க பண்ண புரணி பேசுனது. ஆனா நீங்க பண்ண தவறு இன்னைக்கு வந்து பப்ளிக்ல இருக்கு. அப்ப இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க நாங்க கேக்குறோம். ஓகே, இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா, இது இப்படியான ஒரு சூழல் நடந்துட்டு இருக்கும்போது இது குறித்து இந்த நிமிடம் வரை வாய் திறக்காத முதல்வர் விஜய் என்ன கேள்வி வைக்கப்பா, இப்ப ஒரு அதாவது இந்த விஷயத்தையே திசை திருப்பும் முதல்வரின் பார்வையிலேயே துவங்குகிறார் அப்படின்ற செய்தி இப்ப வந்திருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்ப இவருடைய பார்வையிலேயே வந்து துவங்க போறதா சொல்றாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆதார் பல விஷயங்களுக்குலாம் நிறைய கணக்கெடுப்புகள் மற்ற விஷயங்கள் நடந்தது. சாதிவாரி கணக்கெடுப்புலாம் ஒரு கிடப்பிலே கிடக்கிறது. அதற்கிடையிலேயே இப்ப சிஎம் விஜய் அவர்கள் ஒரு கணக்கெடுப்புங்கிறது நேரடியாக அவரை தலையிட்டு எடுக்க போறதுங்கிறத, அதுவும் ஆன்லைன் மூலமாக எடுக்க போறதுங்கிறத எப்படி பாக்குறீங்க? இது புது ஸ்கிரிப்ட், இது மக்களை டைவர்ட் பண்றதுக்கான புது ஸ்கிரிப்ட், அவருடைய ரசிகர்களை உற்சாகப்படுத்துறதுக்கான ஸ்கிரிப்ட். இது வந்து எந்த விதத்திலயும் ஒரு சொரக்காக்கு கூட பிரயோஜனப்படாத விஷயங்கள் இது எல்லாமே. இப்போ இந்த லாக் அப் டெத் நடந்துச்சு சபரிவர்மன்ற ஒரு மாற்றுத்திறனாளிக்கு. அன்னைக்கு கனிமொழி அவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க, மத்திய அமைச்சர் கனிமொழி மேடம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. நேத்திக்கு வந்து இன்னைக்கு இவங்க போயிருக்கிறாங்க, தாவேகால இருந்து போயிருக்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் சொன்ன விஷயம் ஒரு நோட், ஒரு லெட்டரும் ஒரு குறுஞ்செய்தியும் முதல்வர் சைட்ல இருந்து பண்ணவே இல்ல. நீங்க வந்திருக்கீங்க, நீங்க பண்றேன்னு சொல்றீங்க, எல்லாம் ஓகே. ஆனா முதல்வர் வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கல, எங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லல அப்படின்றாங்க. இதே லாக்அப் டெத் அஜித்குமாருக்கு நடக்கும் போது முதல்வர் வந்து பதட்டத்துல பேசுறாரு. அப்போ நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதட்டத்துல பேசுறாரு. சாரிமா நடந்துக்க கூடாதுமா, நான் பாத்துக்கிறேன்மா, நான் அதுக்கான சரியான தண்டனை கொடுக்குறேன்மான்னாரு. அவரு வந்து ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதரா, ஒரு அச்சம் போல இந்த பொறுப்புல நான் இருக்கேன், இந்த விஷயத்துல இப்படி நடந்துருச்சு, ஏன் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இப்படி நடந்துருச்சுங்கும் போது அந்த பதட்டத்துல பயத்துல அவர் பதில் சொன்னாரு. அன்னைக்கு இவர் வந்து பெரம்பூர்ல போய் நான் 1.5 கிலோ சீனியை தட்டுனேன், 5 கிலோ அரிசியை தட்டுனேன், பஸ்ல ஏறி உட்காந்தேன், கையை எப்படி நான் மடிச்சு விட்டேன், இப்படி உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இத ப்ரொமோட் பண்றாங்க. முதல்வர் வந்தாரு, என்ட்ரி ஆனாரு, எல்லாரும் வணக்கம் வச்சாங்க, முதல்வர் வணக்கம் வச்சாருன்றத ஒரு ப்ரொமோட் பண்றாங்க, அதை ஒரு ஹெட்லைன்ஸா கொண்டுட்டு வராங்க. அப்ப இங்க ஹெட்லைன்ஸ் என்ன ஆக்கப்படணும்ன்றத இந்த கோதி மீடியா முடிவு பண்ணுது. இன்னைக்கு நார்த்ல இருந்ததுல கோதி மீடியா அதை விட மோசமான தற்கூரி மீடியாவா இன்னைக்கு இங்க இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க உண்மையான செய்தி பாக்கணும்னா வலையொலின்ற மாதிரி யூடியூப்ன்ற மாதிரி விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஆதங்கமும் கோபமும் தெரியுதே தவிர, நீங்க மெயின் மீடியா ஸ்ட்ரீம்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே இந்த செய்தி வர மாட்டேங்குது. அவரு வந்தாரு, போனாரு, இருக்காரு, உட்கார்ந்தாரு, பேசினாரு, ஹாய் சொன்னாரு, சிரிச்சாரு, இத மட்டுமே அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த முதல்வர் எதுக்கு வாயை திறந்தாருன்னு நான் கேட்க வர்றேன்.
சபரிவர்மனுடைய மரணம் உங்க ஆட்சியில் நடந்திருக்கு. சபரிவர்மன் இல்ல, இதுக்கு முன்னாடி மரணங்கள் நடந்தாச்சு. இது வரைக்கும் இவர் முதல்ல இருந்து வாயை திறக்கல. இவ்வளவு பெரிய குற்றம் நடந்திருக்கு. இத பத்தி இன்ன வரைக்கும் பழனின்னு ஒரு வார்த்தை இவரு திறக்கல, வாயை திறந்து பேசல முதல்வர் அவர்கள். அப்போ பழனியில போய் மொட்டை போடணும்னு பார்த்தா இவனுங்க வந்து பழனிக்கே மொட்டை போட ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. மோசம்னா கேடு கெட்டத்தனமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. மக்களை வந்து ஒரு ஒரு முட்டிக்கு சமமா இவங்க நடத்துறாங்க மக்களை. ஏன்னா இவங்களுக்கு வந்து மக்கள் ஓட்டு போடணும்லாம் இப்ப அவங்களுக்கு எல்லாம் அவசியம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்காங்க. அதை வச்சு நாங்க வந்து அப்படியே நாங்க ரீல்ஸ் வச்சு நாங்க அப்படியே வாழ்ந்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு முதல்வர் இந்த கணக்கெடுப்பு போட்டிருக்காரு. குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் உண்மையான கணக்கு கொடுங்க. யாரு போய் கணக்கு கொடுக்க போறா? யாரு போய் கணக்கு கொடுக்க போறா? அத பதில பாருங்க. அவங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் அவங்கவுங்க கணக்கு உண்மையா கொடுங்க. நீங்க உங்களோட மனைவி குழந்தைங்களோட கணக்க கொடுப்பீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கணக்கையுமா நீங்க சேர்த்து கொடுப்பீங்க. அப்போ இந்த அபத்தமான விஷயங்கள், இந்த அபத்தமான ரீல்ஸ், அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க எந்த நேரத்துல என்ன பேசணும், இல்ல என்ன விஷயம் நடந்துட்டு இருக்குன்றதே புரிஞ்சுக்காம பேசுறது. இவர் இன்னும் அந்த நடிகர் மனநிலையிலேயே இருக்கிறாருங்க. இன்னும் நடிகர் மனநிலையிலேயே இருக்காரு. இதே பெரம்பூருக்கு வந்தாரு, துப்புரவு பணியாளர், இந்த தூய்மை பணியாளர்கள் இந்த இதுல ஒர்க் பண்ணவங்க லேபர்ஸ் வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கேட்டகரி அவங்க ஒர்க் பண்றாங்க. கை கொடுக்கறதுக்கு அவ்வளவு கைகி இப்படி 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 இப்படின்றாரு. இதே வரலட்சுமி குமார் போனோம்னா அப்படியே கை தோட்டல உங்க நண்பர் தாங்க, அவ்வளவு மனுஷங்க தானே, மனுஷனுடைய மனுஷனா பழகுங்கள. இன்னைக்கு பார்க்க ஒரு இல்ல, அவர் வந்து அவர் சேர்ல வந்து எப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் வந்து அதுக்கு பழகிட்டாரு. இனி சிங்கம் வேட்டையாடும். யாரா நீங்க எல்லாம் கேட்க தோணுது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எத்தனை பேருக்கு ஒப்பாரி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க? எத்தனை பேருக்கு வாழ்வாதாரம் போயிட்டு இருக்கு? எத்தனை பேர் பயந்து இருக்காங்க? இன்னைக்கு நீங்க வந்து மீடியால இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் எல்லாம் நீங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே தன்னோட உயிர் மேல, தன்னோட இது மேல பயம் இருக்கதானே செய்யும். அப்ப என்ன பண்ணுவாங்க எல்லாருமே? இனி ஜெய் விஜய், ஜெய் விஜய், ஜெய் விஜய்னு சொல்ல வேண்டியதான். ஜெய் மோடிஜின்னு சொன்ன மாதிரி இனி வந்து நம்ம எல்லாருமே ஜெய் ஜோசப் விஜய் நம்ம சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அந்த மனநிலைக்கு இவங்க வந்து தள்ளப்பட்டு இருக்காங்க. ஓகே கடுமையான விமர்சனங்கள்ல முன்வைத்திருக்கிறீர்கள். அப்படியே மக்கள் பாதிக்கு விட்டு விடுகிறேன். விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கி. நன்றி பிரதர்.